என்னாச்சு ப்ரோ? வினிஷியஸ் ஜூனியர் என்ன கிளப்ல இருப்பானா இருக்க மாட்டானா கோயிங் ஃபார்வர்டு? தெரியல ப்ரோ. சம்மர்ல வந்து அதான் இப்போ சவுதி லீக் வந்து அவங்க மெயின் டீலா இவனை தான் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவன் தான் மெயினா வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்றாங்க ஒரு ஸ்டாரா. அந்த ஸ்டார் சைனிங் பண்ணுவாங்கல்ல சம்மர் அது வந்து அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் சம்மருக்கு இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேட்ரிட்லயோ தெரியல அவனுக்கு. ஆனா அவனும் எப்பயும் நல்ல ஒரு காம்பினேஷன் நல்லதா இருக்கு. சோ வந்து அந்த பிட்ச் பார்த்தா நல்லதா விளாடுறாங்க. அவங்களும் வந்து லிக்கப்லாம் நல்லதா இருக்கு. ஆனா வந்து என்ன பிரச்சனை இல்ல, இந்த மாதிரி அந்த சேலரி வந்து அந்த எப்ப ஈக்குவலா கேட்கறான்னு நினைக்கிறேன். நிறைய பூஸ்ட் பண்ணாங்க ஆடியன்ஸ். ஆனா ஈக்குவலா அவனை வந்து சேரும் பண்ணாங்க. சில குரூப் பூஸ்ட், அதான் ரியல் மேட்ரிடோட ஃபேன்ஸ் குரூப்லயே அப்படியே டிஸ்ஜாயிண்டடா இருக்கானுங்க. சில குரூப் வந்து பூஸ்ட் பண்றாங்க, சில இது வந்து நல்லா இது பண்றானுங்க. ஆனா அந்த சம கோல் அடிச்சான் ஒண்ணு ரியல் மேட்ரிட் வினிஷியஸ் ஜூனியர் இந்த மேட்சே நல்லதா இருந்தா 3 அசிஸ்ட் கிட்ட போட்டானுங்க. ஒரு கோலு சூப்பரா இருந்தா. இல்ல அதான் அவன் வந்து அந்த சேலரி தான் பிரச்சனை. அந்த வேஜஸ் வந்து எம்பிபி எவ்வளவு வாங்குறான், அவன் தான் ஹையஸ்ட் நினைக்கிறேன். அவனுக்கு ஈக்குவலா கேட்கறான்னு நினைக்கிறேன். அது வந்து அவங்களால கொடுக்க முடியல. சோ வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை. ஷார்ட்ஸுமே ஆகட்டும், ஷார்ட்ஸ் அண்ட் டார்கெட்டுமே ஆகட்டும், ரெண்டுமே வந்து மொனாக்கோ வந்து ஈக்குவலா பண்ணாங்க. ரியல் மேட்ரிட் ஈக்குவலா பண்ணானுங்க. அந்த என்ன ரியல் மேட்ரிட் என்ன டிஃபரன்ஸா இருந்துச்சுன்னா, இவங்க கோல் ஸ்கோரிங் அப்படியே புவர் டிஃபென்ஸா இருந்துச்சு. மொனாக்கோட்ட நிறைய சான்சஸ் விட்டாங்க, நிறைய என்ன சொல்ல ஸ்பேஸ் விட்டானுங்க கோல் அடிக்கிறதுக்கு. அது மட்டும் தான் டிஃபரன்ஸா இருந்துச்சு. ஆமா, ரியல் மேட்ரிட் வந்து அந்த கவுண்டர்ல தான் நிறைய செஞ்சாங்க. மொனாக்கோ இது வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லா பிளேயிங் ஃப்ரம் த பேக்னு சொல்லிட்டு அதுல வந்து மிஸ்டேக் நிறைய பண்ணி பால கொடுத்தானுங்க. இவனுக்கு கவுண்டர்ல நிறைய நல்லா செஞ்சுட்டாங்க. ரொம்ப கிளினிக்கலா இருந்தாங்க ரியல் மேட்ரிட். அப்புறம் வந்து இன்னொன்னு நோட்டபிள் பாயிண்ட் வந்து கெமவிங்கா வந்து லெஃப்ட் பேக்கா ஸ்டார்ட் பண்ணான். ஃப்ரான் கார்சியா இருந்தாலுமே அவனை வந்து ஸ்டார்ட் பண்ணாம கெமவிங்கா ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இபிஎல் இங்கிலீஷ்